என நபி அவர்கள் வசியத் செய்திருக்கிறார்கள் என்றால், எம்மிடத்திலிருந்து அனந்தரம் பெறவாரோ அனந்தரம் பெறக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் வசியத் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அண்டை வீட்டினருடன் அழகான முறையில் நடக்க வேண்டும், அவர்களுடன் உறவுகளை பேண வேண்டும். அதற்கு மாற்றமாக அவர்களை நோவினை செய்வது, அவர்களை சங்கடத்தில் ஆக்குவது, அசௌகரியங்களை ஏற்படுத்துவதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக துஆவுக்காக கொடுக்கப்பட்டுள்ள இவ்வாரத்துக்கான துஆ, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன். சூரா அல் முஃமினூன் வசனம் 98, 97வது வசனங்கள். என் இறைவா, ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இறைவா, என்னிடம் அந்த ஷைத்தான்கள் வருவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அல் குர்ஆனில் வரக்கூடிய அந்த பிரார்த்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா விதமான தீங்களை விட்டும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கோருவது அல்லாஹ்விடத்தில். எனவே சூரா யாசீன் 44 முதல் 50 வரையிலான வசனங்களையும் ஹதீஸையும் துஆவையும் வருகிற மாதாந்த நிகழ்ச்சிக்கு முன் மரணமிட்டு வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்வதோடு, பெற்றோர்களுக்கு குழந்தைகளுடன் அதற்கு ஒத்தாசையாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நமது சிறார்களுக்கு ஒரு பயனுள்ள விடயமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு